இந்த கூட்டத்தை பார்த்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது அத்தனை பேர் வீட்டுல பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒவ்வொரு இடத்துல திமுக காரங்க காசு கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்துட்டு கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது. இது நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க வந்த கூட்டம். இது ஒவ்வொரு தாய்மார்கள் வீட்டுல ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு எல்லாரும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு பிரச்சனைனால தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இது பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டயும் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டயும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஒரு தாய் இருக்கு, சகோதரி இருக்கு, மனைவி இருக்கு, உங்க பெண் குழந்தை இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும், நம்ம வீட்டுல நடக்கல, பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம்னா நீங்க இருப்பீங்களா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்கிறாங்க. விளம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது. இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது, கட்சி ஏது கேட்டாக்கா பாஜக. உலகத்துல மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாங்க. பப்ளிசிட்டி தேவைப்படுது, விளம்பரம் தேவைப்படுது. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா? பெண்களை முதல்ல காப்பாத்துங்க. பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு முதல்ல கத்துக்குங்க. நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்கள நீங்களா?